நாடளாவிய நிலையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 20 கடப்பிதழ் அலுவலகங்கள் அடுத்த வாரம் தொடங்கி சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் திறந்திருக்கும். வார கடைசி நாட்களில் காலை 8 மணி முதல் நண்பகல் 12:30 மணி வரையில் அங்கு சேவை முகப்பிடங்கள் செயல்படும். அதே சமயம் UGC எனப்படும் புறநகர் உருமாற்ற மையங்களில் செயல்படும் கடப்பிதழ் முகப்பிடங்கள் வார நாட்களில் இரவு 7 மணி வரையிலும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5 மணி வரைக்கும் திறந்திருக்கும். ஜோஹர், கடா, கிளாந்தான், தெலங்கானா ஆகிய மாநிலங்களில் UGC மையங்களில் உள்ள கடப்பிதழ் முகப்பிடங்கள் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் மாலை 5 மணி வரை செயல்படும். குடிநுழைவுத்துறை அலுவலகங்களில் நிலவும் நெரிசலை குறைக்கும் நோக்கில் அவ்வாறு செய்யப்படுவதாக உள்துறை அமைச்சு கூறியது. விண்ணப்பதாரர்கள் நேரடியாக புகைப்பட சேவைகளை நாடலாம் அல்லது இணையம் வாயிலாகவும் விண்ணப்பிக்கலாம் என அமைச்சர் டத்தஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் கூறினார். என்றாலும் வார கடைசியில் கடப்பிதழுக்கு விண்ணப்பிக்க எண்ணுவோர் இயன்றவரை நேரடியாக கடப்பிதழ் முகப்பிடங்களுக்கே செல்லுமாறும், வார நாட்களில் விண்ணப்பிக்க திட்டமிட்டுள்ளோர் இணையம் வாயிலாக அவ்வாறு செய்யலாம் என்றும் அவர் கூறினார். நாட்டின் முதல் பெண் தலைமை நீதிபதி எனும் பெருமை கொண்ட தங்கு மைமோன் இவ்வாண்டு ஜூலை மாதத்தில் 66 வயதை எட்டும் பட்சத்தில் கட்டாய ஓய்வு பெறவிருக்கிறார். நாட்டின் நீதித்துறையின் மீதான நம்பகத்தன்மையை மீட்டெடுப்பதில் இவரின் பங்கு மிகப்பெரியது என்பதை யாரும் மறுக்க முடியாது. யாருடைய அழுத்தத்திற்கும் ஆளாகாமல் நீதியை நிலைநாட்டுவதில் மிக நேர்த்தியாக பணியாற்றியவர் தங்கு மைமோன். உதாரணத்திற்கு, இந்திரா காந்தி வழக்கில் இஸ்லாத்துக்கு மாறிய தமது முன்னாள் கணவரிடமிருந்து அவரது மகளை தாயிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் எனும் கூட்டரசு நீதிமன்றம் எடுத்த முடிவு முற்றிலும் நீதி மற்றும் சட்டத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்டதென அவர் விளக்கினார். பலர் தாம் அவ்வழக்கில் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினாலும், தம் சமய நம்பிக்கை மீது கேள்வி எழுப்பினாலும் அது மதம் சம்பந்தப்பட்ட விவகாரம் அல்ல, மாறாக நடுநிலையாக நீதியை நிலைநாட்டுகின்ற விவகாரம் என விளக்கம் அளித்தார். தம் பதவி காலத்தில் நீதித்துறையின் மாண்பை கட்டிக்காப்பதில் மிக தைரியமாக செயல்பட்ட தங்கு மைமோன் அரசாங்கமும் தலைவர்களும் அதனை தற்காக்க என்ன செய்ய வேண்டும் எனும் எதிர்பார்ப்பை அண்மையில் வெளிப்படுத்தினார். அதில் தற்போதைய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் அப்போது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த சமயம் அன்றைய அரசாங்கம் நீதித்துறை சீர்திருத்தம் செய்தபோது நீதித்துறை நியமனங்களில் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது என கண்டித்திருந்ததை தங்கு மைமோன் நினைவு கூர்ந்தார். நீதித்துறை நியமன ஆணைய சட்டம் 2009 குறித்து 2008ஆம் ஆண்டில் விவாதித்த போது இச்சட்டம் நீதித்துறை நியமன சுதந்திரத்தில் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது என அன்வார் வலியுறுத்தி இருந்ததாக மைமோன் தெரிவித்தார். இப்போது அச்சட்டம் அமலுக்கு வந்து 15 வருடங்கள் ஆகிவிட்ட நிலையில் அதனை அன்வாரும் அவரது அரசாங்கமும் சொன்னபடி நீதித்துறை சுதந்திரத்திற்கு எந்தவொரு பங்கமும் வராமல் பாதுகாக்க வேண்டும் என தெரிவித்தார். பல ஆண்டுகளுக்கு முன்பு வழக்கறிஞர் VK லிங்கம் விவகாரத்தில் கூட அன்வாரின் விவாதத்தையும் அவர் நினைவு கூர்ந்தார். அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படுவது போல் தோற்றம் இருப்பதாக முன்பு அன்வார் கூறியிருந்ததாக அவர் கூறினார். அந்த அடிப்படையில் நியமன விவகாரங்களில் அதுபோன்ற தோற்றம் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாவிட்டால் நீதித்துறை சுதந்திரத்தின் மீது பொதுமக்கள் நம்பிக்கை இழந்து விடுவர் என தங்கு மைமோன் கூறினார். அந்த அடிப்படையில் அடுத்து தலைமை நீதிபதி நியமனம் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு யாருடைய தலையீடும் இல்லாமல் இருக்க வேண்டும் என தங்கு மைமோன் எதிர்பார்ப்பை வெளியிட்டார். ஸ்லாங்கோர் சிறுடாங்கில் உள்ள சுல்தான் இட்ரிஸ் ஷா மருத்துவமனையில் இன்று காலை துப்பாக்கி சூட்டு காயங்களுக்கு 3 வெளிநாட்டினர் சிகிச்சை பெற முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அது குறித்து புகார் பெற்றதை செப்பாங் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் நோர்இசா பஹாமான் உறுதிப்படுத்தியுள்ளார். எனினும் விசாரணைகள் இன்னும் ஆரம்ப கட்டத்தில் இருப்பதால் மேற்கொண்டு விவரங்களை அவர் வழங்கவில்லை. விசாரணை முழுமை பெற்றதும் போலீஸ் அறிக்கை வெளியிடும் என்றார் அவர். 3 இந்தோனேசியா ஆடவர்கள் துப்பாக்கி சூட்டு காயங்களுடன் சர்டாங் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவுக்கு இன்று காலை 7:30 மணிக்கு வந்திருக்கின்றனர். டொயோட்டா வியோஸ் காரில் வந்த 3வரில் 2 ஈரமான ஆடைகளை அணிந்திருந்தனர். 3வது நபர் பாக்சர் மட்டுமே அணிந்திருந்தார். ஒருவருக்கும் அடையாள ஆவணங்கள் இல்லை.
இந்நிலையில் காயங்களுக்கான காரணம் குறித்து மருத்துவமனை தரப்பு விசாரித்த போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தந்துள்ளனர். எனினும் பரிசோதனைகளில் மூவருக்கும் துப்பாக்கி சூட்டு காயங்கள் ஏற்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டது. நோயாளிகள் கொடுத்த தகவல்களும் அவர்கள் வந்திறங்கிய விதமும் சந்தேகத்தை ஏற்படுத்தியதால் மருத்துவமனை நிர்வாகம் உடனடியாக போலீசில் புகார் அளித்தது. இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும். குவாலலம்பூர் மருடேக்கா சதுக்கம் தொடங்கி சோகோ பேரங்காடி வளாகம் வரை நாளை நடைபெற திட்டமிடப்பட்டுள்ள ஊழல் எதிர்ப்பு பேரணியை ஏற்பாட்டாளர்கள் தாராளமாக தொடரலாம். ஊழலை வெறுக்கும் மக்களின் பேரணி என்ற தலைப்பிலான அப்பேரணிக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமாக ஊழலை எதிர்த்து போராடுங்கள் என ஸ்லாங்கோர் டெங்கீலில் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு அவர் பேசினார். பிரதமராக தாம் பதவியேற்றுள்ள இந்த ஈராண்டுகளில் ஊழல் ஒழிப்பில் ஒற்றுமை அரசாங்கம் முனைப்பு காட்டி வருவதை நாடே அறியும் என்றார் அவர். அப்பேரணிக்கு அனுமதி கோரி ஏற்பாட்டாளர்கள் இன்னும் புதிய நோட்டீஸை சமர்ப்பிக்கவில்லை என இன்று காலை குவாலலம்பூர் போலீஸ் தலைவர் ருஸ்டி இசா கூறியிருந்தார். அவர்கள் ஏற்கனவே சமர்ப்பித்த நோட்டீஸ் முழுமையாக இல்லை என்பதால் அதனை திருத்தி மீண்டும் சமர்ப்பிக்குமாறு போலீஸ் கேட்டுக் கொண்டிருந்தது. மருடேக்கா சதுக்கத்தில் அப்பேரணியை நடத்த டிபிகேஎல்லிடமிருந்து அனுமதி வாங்கிவிட்டதற்கான ஆதாரமும் இல்லை என ருஸ்டி சுட்டிக்காட்டியிருந்தார். ஜோஹர் சிங்கப்பூர் மக்களை நாட்டின் தலை சிறந்த புகழ்பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 ஜனவரியிலிருந்து 2 பிப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர்பார்வில் லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் collections, travel packages, tattoo artists, ladies accessories, jewelry, clothing collections, sari, kurtas, kurtis, Punjabi suits, lehengas, jippa, kids wear and more. Big sale, big discount. ஷா ஆலம் ஐசிடி வர்த்தக மையத்திற்கு அருகே ஒரு பாலத்தில் பலவீனமான நிலையில் இருந்த கழுகு ஸ்லாங்கோர் வனவிலங்கு பூங்காத்துறை அதிகாரிகளால் காப்பாற்றியது. பறந்து கொண்டிருந்த வழியில் இருந்து திசை மாறி வந்துவிட்டதால் அந்த கழுகு மிகவும் பலவீனமான நிலையில் காணப்பட்டதாக ஸ்லாங்கோர் பர்கலித்தான் இயக்குனர் வான் மொஹமட் அடி வான் மொஹமட் யூசோ தெரிவித்தார். நேற்று காலை 11 மணி அளவில் பாலத்தின் மேலே அந்த கழுகு காணப்பட்டதாக பொதுமக்களிடமிருந்து தகவல் கிடைத்ததை தொடர்ந்து பர்கலித்தான் குழுவினர் அங்கு விரைந்து அதனை பிடித்தனர். காப்பாற்றப்பட்ட அந்த கழுகு சிகிச்சைக்காக பறவைகள் காப்பக மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அந்த வகை கழுகுகள் பெரும்பாலும் ஹிமாலயா மலைப்பகுதி மற்றும் தீபெத்தில் உள்ள உயர்ந்த மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடியவை என வான் மொஹமட் அடீப் தெரிவித்தார். மலாயா பல்கலைக்கழகத்தில் உள்ள ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் பல்வேறு வகையான 366 சாண்ட்விச்களை விநியோக சப்ளை செய்த ரொட்டி நிறுவனம் மற்றும் இயக்குனர் மீது போலி ஹலால் முத்திரையை பயன்படுத்தியதாக 12 குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்பட்டன. ஷேக் அண்ட் பேக் கேஃபே சென்டரியான் புர்ஹாட்டின் இயக்குனரான 65 வயதுடைய யூ சேம் யோன் 366 சாண்ட்விச் உணவுப் பொருட்களை வழங்க முன்வந்தார் என்பது 6 குற்றச்சாட்டுகளில் கண்டறியப்பட்டது. இது மலேசியா ஹலால் முத்திரையை பயன்படுத்தி விவரிக்கப்பட்ட 6 சுவைகளை உள்ளடக்கிய விதிமுறைக்கு முரணாக முஸ்லிம்கள் உணவை உட்கொள்ளலாம் என்பதை காட்டுகிறது. உணவுப் பொருட்களில் 50 கலப்பு தூணா மீன் சாண்ட்விச்கள், 43 கலப்பு உருளைக்கிழங்கு சாண்ட்விச்கள், 77 கலப்பு சிக்கன் சாண்ட்விச்கள், 74 முட்டை மயோ சாண்ட்விச்கள், 66 ஹேம் அண்ட் சீஸ் சாண்ட்விச்கள் மற்றும் 56 சில்லி கிராப் ஸ்டிக் சாண்ட்விச்கள் ஆகியவையும் அடங்கும். நீதிபதி ஷரிலிசா வர்னோ மற்றும் நோர் ருசிலாவத்தி மொஹமட் நோர் ஆகியோர் முன்னிலையில் கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டுகளை அமெரிக்காவின் நிரந்தர குடியிருப்பு வாசி தகுதியை கொண்டிருக்கும் யூ சேம் யூன் மறுத்தார். அனைத்து குற்றங்களுக்கும் சன்வே டாமான்சாராவில் ஷேக் அண்ட் பேக் கேஃபே சென்டரியான் புர்ஹாட்டில் இம்மாதம் 10ஆம் தேதி மதிய மணி 12:50 அளவில் புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் யூ சேம் யூனுக்கு 1,30,000 ரிங்கேட் ஜாமீன் வழங்க நீதிமன்றம் அனுமதித்ததோடு அவரது கடப்பிதழை ஒப்படைக்கும்படி உத்தரவிட்டது. இந்த வழக்கு மார்ச் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.